ஐயா எங்களை காப்பாத்துங்க, கந்து வட்டிக்காரங்க எங்களை மிரட்டுறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல குடும்பத்தினர் துணிகரம். கந்துவட்டி கொடுமையால கை குழந்தை உட்பட குடும்பத்தினர் திண்டுக்கல் ஆட்சியரகம் முன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கொம்பேரிப்பட்டியில குடும்பத்தினருடன் வசித்து வருபவர் தான் பாலசுப்ரமணியன். சொந்த தொழில் செய்வதற்காக அய்யலூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் அப்புறம் ராஜா ஆகியோர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதா தெரியுது. இந்த நிலையில கந்து வட்டி என கணக்கு போட்டு 47 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லி சரவணனும் ராஜாவும் பாலசுப்ரமணியனை மிரட்டி இருக்காங்க. அதிர்ச்சியான பாலசுப்ரமணியன் இது குறித்து கேட்டபோது இருவரும் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பா காவல் நிலையத்துல புகார் அளிச்ச போது 2 பேருக்கும் ஆதரவா போலீசார் பேசியதாக சுப்பிரமணியன் வேதனையோட தெரிவிச்சாரு. இந்த நிலையில தான் ஆட்சியரகத்துல நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு கைக்குழந்த பாலசுப்ரமணியன் உட்பட நீதி கோரி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில கொஞ்ச நேரம் பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. கேட்டு